வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தாய்ப்பால் வந்து சுரப்பை எப்படி அதிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிரஸ்ட் மில்க் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பட்டனையும் தட்டி விட்ருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெஸ்ட் மில்க் அதாவது வந்து தாய்ப்பால், இதை பற்றின அவேர்னஸ் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து சுத்தமாக இல்லைன்னு கூடி நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த காலத்துலலாம் வந்து நம்மளுக்கு அப்படி இல்லை. குழந்த பெற்றாலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து 3 வருஷத்துக்கு பக்கம் நல்லாவே தாய்ப்பால் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து வரும். ஆனால் இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி யாருக்குமே வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து வரதில்லை. ஸோ அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுட்டு வந்து மாறினால மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸான லெவலில் வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம், இப்போ இருக்க ஜென்ரேஷன்லேயே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பிரெஸ்ட் மில்க். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலே வந்து நம்ம வந்து கருவாட்டு வகைகள் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் வந்து பால் சுறா கருவாடு. ஸோ வந்து கருவாட்டு ஷாப்லலாம் போய் கேட்டிங்கன்னா பால் சுறா கருவாடுன்னு சொல்லி கேளுங்க, தருவாங்க. இதை வந்து வீக்லி ட்வைஸ் சாப்பிடுங்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க. நல்லாவே வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து உப்பு இருக்கிறனால நல்லா கழுவி வந்து உப்பு இல்லாமல் வந்து குழம்பு வச்சோ வந்துட்டு வறுவல் மாதிரி செஞ்சோ வந்து சாப்பிட்டு வரலாம். நம்பர் 2 வந்து அதிக லெவல் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் இருக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். இதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் லெவலில் வந்து பிரெஸ்ட் மில்க் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ப்ரெக்னென்சியிலிருந்தே நம்ம சாப்பிட்டு வருவோம். அந்த மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்பர் 4 பார்த்திங்கன்னா கார்லிக் தான். கார்லிக் அதாவது பூண்டில் வந்துட்டு நிறையாவே வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தினமுமே வந்து கார்லிக் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது கார்லிக் எடுத்துக்கலாம், ப்ரெக்னென்சி டயத்துலேயுமே கார்லிக் எடுத்துக்கலாம். ஸோ 4 வந்து எடுத்துக்கோங்க, எடுத்து அதை பாலில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஸோ வந்து உங்களுக்கு உடனே வந்துட்டு தாய்ப்பால் வந்து கிடைக்கும் கார்லிக்கில் வந்துட்டு. ஸோ அந்த வீடியோ வேணா சொல்லுங்கள், அந்த மாதிரி கார்லிக் மில்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம். 5th ஒன் பார்த்திங்கன்னா சீரகம் தான். ஸோ வந்து சீரகத்தை வந்துட்டு நல்லா தண்ணியில் வந்து போட்டு கொதிக்க விட்டு சாப்பிட்லாம். அப்படியே அந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கலாம். இல்லைனா வறுத்து விட்டு அதில் வந்து வாட்டர் ஊற்றி கொதிக்க வச்சு அதை வந்து அப்படியே குடிச்சிட்டு வரலாம். ஸோ அதுவுமே வந்து இன்க்ரீஸ் லெவல் பண்ணும் பிரெஸ்ட் மில்கை. 6th ஒன் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை வந்து சூப் வச்சு குடிக்கலாம், இல்லை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையிலுமே வந்துட்டு நம்மளுக்கு தாய்ப்பால் சுரக்கிற தன்மை வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்கள் அதுவும் சாப்பிட்லாம். அண்ட் 7th ஒன் வந்து முருங்கைக்காய். ஸோ வந்து முருங்கைக்காய் சாம்பார்லேருந்து எடுத்து சாப்பிட்லாம், இல்லைன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதுவே தனியாக சூப் மாதிரி வச்சு கூடி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அப்போயும் வந்து தாய்ப்பால் லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். 8th ஒன் பார்த்திங்கன்னா வந்து மில்க் தான். மில்க் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு பிரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து பால் வந்து மார்னிங்கும் அண்ட் வந்து ஈவினிங்கும் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. தொடர்ந்து நீங்கள் எப்பயும் குடிக்கிற மாதிரியே குடிச்சிட்டு வாங்க. அண்ட் வந்து ப்ரோட்டீன் ஷேக்ஸ் அதில் போடுற மாதிரி இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட்டோட வந்து நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ வந்து அவங்க வந்து அந்த சப்பறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க உறிஞ்சு குடிக்கும்போது தான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆன லெவலில் வந்து கிடைக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு மேலும் வந்து தாய்ப்பால் வந்து ஊட்டிக்கிட்டே இருங்க.